ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க, பாப்பாவோட ஃபேஸை காமிங்கக்கா, பாப்பாவோட ஃபேஸை காமிங்க, பாப்பா பார்க்கணுன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அரியேட்னாலா லேட் ஆனதுக்கு சாரி. ஸோ இன்றைக்கி பாப்பாவோட ஃபேஸை காமிக்கலான்னு வந்திருக்கேன். ஏன்னா இது நான் பாப்பா பிறந்தோடனே எனக்கும் காமிக்கணும்னு ஆசை தான், காமிச்சிருக்கலாம். ஆனால் மாமா இல்லை, ஒரு 2 மாதம்னாலும் அட்லீஸ்ட் போகட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம், அப்புறமா காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் காமிக்கலை யார்ட்டையும். சாரி, தப்பாக தான் எடுத்துக்காதீங்க. ஸோ பாப்பா பேச காட்டலாம் அப்படின்னு தான். பாப்பாவுக்கு வீடியோ எடுக்கல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடியோ எடுக்கல எடிட் பண்ணி அதை போட்டு மூஞ்சி மறைச்சி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் மாமாட்ட கேட்டேன். சரி போட்டுக்க அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ அதனால தான் அதோடய எனக்கு ஒரு மனசில் ஒரு குறிக்கோள், ஒரு இது இருந்துச்சு, கருவாக இருந்துச்சு. என்னென்னா நம்ம பாப்பா ஃபேஸை காட்டி $100, பாப்பா ஃபேஸை காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம $100 யூடியூப்பில் இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி $100 முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஓகே, இனிமேல் பாப்பா ஃபேஸை காட்டலாம் இல்லையா, அதுக்காக தான். ஏன்னா நம்ம பாப்பா ஃபேஸை போட்டு அதுக்கப்புறம் நம்ம $100 வர மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் பாப்பா ஃபேஸை சம்பளத்துக்காக யூடியூப் சேலரிக்காக ஃபேஸை காட்டுறா அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாது இல்லையா, அப்படின்னு என் மனசில் எதுவும் தோணக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை நான் காமிக்கலை. ஸோ இன்றைக்கி காட்டுப்பா மோட்டோ செடினோ தொத்தியாச்சே. பைத்தியக்கீச்சா பூஜை. ஸோ அந்த மாதிரி நினப்பு என் மனசில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதனால எதுவும் சொல்லலை, உங்கள்கிட்ட காமிக்கலை. அப்புறம் ஓகே இன்றைக்கி காமிச்சிடலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம். பாப்பா இன்னும் கிளப்பலை. நான் கிளம்பிட்டேன். நான் வேறு இடத்துக்கு போட்டானே கிளம்பிட்டேன். நான் பாப்பா கிளப்பலை. அதை கிளப்பிட்டு அடுத்த வீடியோ எங்கே போகிறோம் என்ன சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போயும் மட்டும் பாப்பா பேச மட்டும் காமிங்க, சரிங்களா? பார்க்குறீங்களா? நான் போய் பாப்பாவை தூக்கிட்டு வந்துடுறேன். பாப்பா படுத்துருக்கா. வாங்க போய் பாப்பா நான் என்ன தூக்கிட்டு வர்றது உங்களை காமிக்கிறேன். ஸோ தேவாவும் ரெடி ஆகிட்டுருக்கான். ரெடி ஆகிட்டான். விட்டு ரக்போ தூக்க போனேன்னா பாப்பா அப்போ தூங்கி எழுந்திரிச்சா. பார்த்தீங்கன்னா சரியான தூக்கம் கலையலை. பாலுக்காண்டி அழுதுட்டு இருந்தா. ஸோ இப்போ பால் குடிச்சிட்ருக்கா. கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் காமிக்கிறேன், சரிங்களா? ரொம்ப சேட்டை. இப்போ போலியோ ஊசி போட்டு வந்தோம் 3 நாளைக்கு முன்னாடி, 2 நாளைக்கு முன்னாடி போலியோ ஊசி போட்டு வந்தோம். 3 ஊசி போட்டாங்க. 3 ஊசி போட்டதில் பாப்பா ரொம்ப இதாகிட்டா, ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டா. ஜுரம் அழுதுகிட்டே இருந்து தூங்க விடாமல், என்னையும் தூங்க விடாமல், அவளும் தூங்காமல், நைட்டெல்லாம் தேவாவும் சேர்ந்து தூங்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம். அதுவும் இந்த ஊசி போட்டதுனால ரொம்ப ஜுரம், தூங்க விடலை, ரொம்ப நசனம் இருந்தால் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதனால தான் 2-3 நாளாக வேறு வீடியோவும் நான் கண்டினியூஸாக போட முடியல, பிள்ளைங்க முடியலை அப்படிங்கிறதாண்டி. பாப்பா வேறு கவனிக்கும் இல்லையா, பாப்பா நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 குழந்தையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பாப்பாவுக்கு முடியலன்னா நம்ம மனசும் சரியில்லை, மனசு சரியில்லாமல் எப்படி வீடியோ போட முடியும்? அதனால தான் நான் போடலை. அவ்வளோதான். சரி வாங்க இப்போ பாப்பா பார்த்துக்கலாம். இப்போ விட்டா தூங்கிட்டே இருக்கா, தூங்கிடுவாப்புல இருக்குது. நாங்கள் இப்போ பாப்பா பார்த்துக்கலாம். நான் பாப்பாவுக்கு சரியாக இதெல்லாம் பண்ணலை, நல்ல ட்ரெஸ் போட்டு அப்படிலாம் நான் இது பண்ணலை. சிம்பிளாக வீட்டில் இருக்குள்ள எப்படி இருப்பாலோ நான் அப்படி தான் வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ மூஞ்சை காமிக்க போகிறேன். அதுக்காண்டி நான் ஸ்பெஷலாலாம் எதுவும் பண்ணலை. ஸோ அதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எப்படி இருக்காலும் அதே மாதிரி தான் ஃபேஸ் காமிக்க போகிறேன். ஸோ இப்போ உள்ளதையும் பாப்பா பார்க்க போறீங்க. देखो ये மாங்கா. ஸோ பிள்ளை
ஊசி போட்டதுனால 2 மணி நேரம் குளிப்பாட்டலை. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கேன். Mai Regia Regia Dego ஸோ நல்லா கிளப்பிட்டு அதுக்கப்புறம் தூக்கம். Go. Mai. Jam deh kamu ya lah. Gak apa mak? Udah ada kerung. Gak apa mak? Udah ada kerung. अरे हाँ बलम कंप्लीट हो गया नहीं अभी अभी 1 महीना सारा काम चले 1 महीना कंटिन्यू सारा काम चलेगा तो टाइम ना Hi, Mai. Good morning. Mai. Good morning.
குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். ஓ மாய் மாய். நம்ம குட் மார்னிங் சொன்னோம்னா அவள் அழகாக சிரிப்பா. மாய். இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவை. பாப்பா வந்து பழைய வீடியோ இல்லை, பிறந்ததுலேருந்து எடுத்த வீடியோ, பிறந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த வீடியோ ஃபோட்டோ தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு காலைல அது உள்ள வரையும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாஸ்க் வச்சுட்டு அந்த இது வச்சது பார்த்துருப்பீங்க. அவளுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கவுள்ள அந்த இது வச்சுருந்தது. அதை வச்ச உள்ள குழந்தையெல்லாம் அழுவும் பார்த்தீங்களா, அந்த ஊசி போட்டு உலகங்களா அவள் அழுவே இல்லை, அவ்வளோ ஒரு க்யூட்டாக அப்படியே பார்த்துட்டே அப்படியே அழகாக பார்த்துட்டு சிரிப்பா. என்ன அப்படியே ஒரு மாதிரியாக பாப்பா, கண் ஒரு மாதிரியா இருக்குமா, உருண்டை கண்ணா அப்படி பாப்பா அழகாக. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நிறையா அதை வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். நானும் என் நம்பி போனனால என் நம்பி ஃபோனில் வந்து அவன் எடுத்து வச்சுருக்கான் வீடியோலாம். ஆனால் நான் மட்டும் லாஸ்ட்டாக அந்த இதில் வந்து ஐயோ என் ஃபோனுக்கு வேணுமே அவன்கிட்ட இப்படி கேட்குறதுன்ட்டு டக்குன்னு எடுத்து என் ஃபோனில் வந்து வீடியோ எடுத்தேன் கொஞ்சம் நேரம். ஸோ அழகாக க்யூட்டாக இருந்தால். ஸோ அதனால தான் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கை சப்புறது, கையை வந்து அழகாக வச்சுக்கிறது, அப்புறம் காலைல ஏஞ்சோடனே என்னை பார்த்து சிரிக்கிறது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹாப்பியாக ஒரு ஹாப்பி மூமெண்ட் மாதிரி நிறையா போட்டுருக்கோம். அவன் அண்ணனை பார்த்தா அழகாக சிரிப்பா. அவன் அண்ணன்ட்ட ஏதாச்சும் பேசினான்னா அழகாக அப்படியே இங்கே ரெண்டும் குழி உள்ள ஒரு மாதிரி இருக்குங்க, இன்னும் எதாவது குழி உள்ள ஒரு மாதிரி இருக்கும், உள்ளே அழகாக சிரிப்பா. ஸோ அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ பாப்பா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.